ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இணைந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 15 நான் வாசிக்கிறேன். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. பவுல் இந்த இடத்திலே தைரியமாக சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு தமது மரணத்தினால் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக, தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக மரித்தவர்கள் பாதாளத்திற்கு தான் செல்ல வேண்டிய அந்த ஆத்மாவுடைய நிலைமை இருந்தது. ஆனால் இயேசு எப்பொழுது தனது ஜீவனை நமக்காக கொடுத்தாரோ அதற்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நாம் மரிக்கும் பொழுது அல்லது கிறிஸ்துவுக்குள்ளிருந்து ஒருத்தர் மரணத்தை சந்திக்கும் பொழுது பாதாளத்திற்கு போக வேண்டியதில்லை. நேராக அவரோடு கூட அவருடைய சமூகத்திலே பரதேசிக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டியதில்லை. இருக்கிறதுல பயங்கரமான பயம் மரண பயம்தான். வியாதி வந்தால் மரித்து விடுவோமோ என்று பயம், போகும் பொழுது விபத்து வந்தால் மரித்து விடுவோம், பயந்து பயந்து வாழ்கிற கூட்டம். இந்த பயத்தின் ஆவி அப்படியே மனிதனை அணுவாய் சாகடித்து விடும். ஆனால் இன்னைக்கு நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் மரணத்தின் கூரை அவர் முறித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். ஒரு மனிதன் அதனால் ஆண்டவருடைய பிள்ளையை மரணம் ஆளுகை செய்ய முடியாது. ஒருவேளை இந்த சரீரத்திற்கு மரணம் வரலாம், எந்த ஒரு பொருட்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவி ஆத்துமா அதற்கு மரணம் கிடையாது. அதனால் தைரியமாக ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் அதனால் தான் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் எனக்கு ஜீவனா இருக்கிறபடினால் சாவு எனக்கு ஆதாயம் தான், சாவு என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று தைரியமா சொல்கிறார். அது எனக்கு நன்மைதான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இப்பூமியில் வாழ்கிற வாழ்க்கை முடிந்து அவரோடு வாழ்கிற வாழ்க்கையின் பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி சந்தோஷமா சொல்லுகிறார். நியூசிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபன், பால் மைக்கேல் என்கிற வாலிபன் 1942 2ஆம் உலகப் போரிலே யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இளம் வாலிபன் அந்த தேசத்தின் மூலமாய் அந்த சட்டத்தின்படி விமானத்தை ஓட்டுகிறான், யுத்தத்திற்கு பயிற்சி பெறுகிறான். அப்பொழுது ஜப்பானிய படையை எதிர்த்து கொண்டு போடும்படி அவனுடைய விமானம் பறக்கிறது. அவன் சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு பிரியமாய் அவனுடைய தாயார் வளர்க்கப்படுகிறான். யுத்தத்திற்கு போகும்போது தாயார் ஜெபித்து கையில் ஒரு பைபிள், ஒரு தியான புத்தகம், ஒரு தங்கத்திலான சிலுவை கொடுத்து நீ ஜெபித்து இயேசுவை பிடித்துக் கொண்டு தைரியமாக அனுப்பி வைக்கிறார். போய் குறித்த பகுதியில் கொண்டு போடும் பொழுது அந்த ஜப்பானிய வீரர்கள் இந்த விமானத்தை தாக்குகிறார்கள். அந்த விமானம் சேதமடைகிறது. திசை காட்டும் கருவி எல்லாமே சேதமடைந்ததனால் அந்த இடத்துல விமானம் இறங்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அந்த ஜப்பானிய வீரர்கள் இவனை பிடித்து விடுகிறார்கள். பிடித்து விட்டு இவனை அந்த தலைவனிடம் கொண்டு போய் விடுகிறார்கள். தலைவன் அவனை பார்த்து கேட்கிறான், உன் தேசத்தினுடைய எல்லாவற்றையும் ரகசியங்களை சொல்லு என்று சொல்லும் பொழுது இந்த வாலிபன் சொல்லுகிறான், நான் ரகசியத்தை சொல்ல மாட்டேன், என் தேசத்திற்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் சொல்லுகிறான். தலைவன் சொல்ல, நான் உன்னை கொன்று போட்டு விடுவேன், ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நீ காட்டிக்கொடு, ரகசியங்களை சொல்ல என்பது, நான் சாவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் சொல்லிவிட்டான். அந்த நேரத்திலே அந்த பால் மைக்கேல் அந்த வாலிபனுக்கு மொழிபெயர்த்தது ஜப்பான் தேசத்தை சேர்ந்த ஒரு மெதடிஸ்ட் சபையை சேர்ந்த ஒரு உயரன். தலைவனுக்கும் இந்த வாலிபனுக்கும் இடையில் அவன் தான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறான். கடைசியாக இவனை காவலில் வைக்கிறார்கள். அந்த காவலிலே இந்த மொழிபெயர்ப்பாளர் தான் அவனை பராமரிக்கிறான். ராத்திரி அவன் பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதித்து சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த போர் வீரன், எப்ப அமைதியாயிரு, எல்லாரும் தூங்குகிறார்கள், நீ டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லும் போது, இல்லை, என் அம்மா கற்றுக் கொடுத்த பாடல், நான் மரணத்தை சந்திப்பது உறுதியாகிவிட்டது, நான் அதை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்னு சொன்னான். ஆண்டவரை போற்றி பாடுகிறதை அந்த போர் வீரனும் கிறிஸ்தவனா இருந்தபடியினால் அறிந்து கொண்டு பழக்கம் ஏற்படுகிறது, நட்பு வளர்கிறது. சில நாட்களில் அவனுக்கும் மரண தண்டனை குறிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது நேராக அந்த குறித்த காட்டிற்கு பகுதிக்கு இன்னொரு போர் வீரனும் சேர்த்து அனுப்பப்படுகிறான். இப்பொழுது உண்மையில் நான் பழகிவிட்டால் உனக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன், என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், நான் உன்னோடு கூட ஒரு நாள் ஐக்கிய விருந்திலே நான் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த போர் வீரன் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த மொழிபெயர்ப்பாளர் செய்ததை கேட்டபடியே இவன் 2 பேரும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் போது ஆண்டவருடைய அன்பை ஒருவர் இன்னும் அதிகமாய் பகிர்ந்து கொள்கிறார்கள். குறித்த நாள் வந்தது. அந்த காட்டிற்குள் போகும் பொழுது இவன் இந்த வாலிபன் சொல்லுகிறான், பால் மைக்கேல் என்னை கொன்று விடுங்கள் சொல்லும் பொழுது, இந்த 2 போர் வீரர்களால் கொள்வதற்கு மனதில் எங்களால் எப்படி உன்னை கொல்ல முடியும்? அந்த வாலிபன், இல்லை, கொன்று விடுங்கள், உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்படி யோசிக்கும் போது, ஒருவேளை நீங்கள் கடமையை நிறைவேற்ற தவறினால் இன்னொருவன் வந்து என்னை கொல்லுவான், உங்களையும் கொன்று போடுவார்கள் என்று சொல்லும் பொழுது, சரி என்று சொல்லும் பொழுது என்ன உதவி திருப்பி கேட்கும்போது, அவனுடைய வேதாகமத்தையும் அந்த தியான நூலையும் போர் வீரன் கையிலே நீ உனக்கு வைத்துக்கொள், இந்த தங்க சிலுவை மட்டும் செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக என் தாயாருக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லிவிட்டு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். பாருங்கள், மரணத்தை பார்த்தவன் பயப்படவே இல்லை. நாட்கள் சென்றது. அந்த போர் வீரன் அந்த மொழிபெயர்ப்பால் தந்த தேசத்திற்கு போய் இந்த சாட்சியை சொல்லும் பொழுது எல்லாருடைய உள்ளமும் தொடப்பட்டதாம். மரணத்தை எவ்வளவு தைரியமா இந்த வாலிபன் சந்தித்திருக்கிறான். தன் தேசத்திற்கு துரோகம் பண்ணாமல் ஆண்டவருக்கு பயந்து எவ்வளவு உண்மை அந்த போர் வீரன்
தன்னுடைய வாழ்க்கையை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து தைரியமாக தன் ஜீவனை விட்டிருக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். யோசித்து பாருங்கள், 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். பணத்திற்காக, புகழுக்காக, பேருக்காக, பதவிக்காக காட்டிக் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்காக நிற்போம், மரணத்தை தைரியமாக சந்திப்போம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கண் மூடுவோம் என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் கண் விழிப்போம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கு என்று இப்படி வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு எங்களுக்காக நீ கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஜீவனை கொடுத்தீர். அதோடு முடிந்து விடவில்லை, மீண்டுமாய் உயிரோடு எழுந்திரப்பா. இந்த நாளிலும் கூட எங்களுக்காக உடைய ஜீவனை நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்காக பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறீர். மரண பயத்தை நீக்கும்படியாகத்தான் இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னது போல ஒளியாக வழியாக இந்த உலகத்திற்கு நீர் கடந்து வந்தீர். இந்த நாளில் உண்மை சார்ந்து கொண்டு இன்னும் தைரியமா இந்த உலகத்தின் காரியங்களுக்கோ, போராட்டங்களுக்கோ, பலவீனங்களுக்கோ, வியாதிகளுக்கோ பயந்து வாழாதபடி தைரியமாக அவளை சந்திக்கக்கூடிய பலனை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக. இந்த சூழ்நிலை பின்வாங்காதபடி உறுதியாய் உண்மையில் நிலைத்திருக்க கடைசி வரை சார்ந்திருக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மரண பயத்தை நம்மை விட்டு அகற்றுவோம். கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். God bless you.